அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும்னு பார்த்துருக்கோம். சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனையாக இருக்கும், சிலருக்கு பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்கும். அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வளவு எளிதில் சால்வே ஆகாது. அந்த பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு என்பதை நாம் தெரிந்து கொள்ளாமலேயே இருப்போம், பல இடத்துல அலைஞ்சிருப்போம். ஆனால் அது ரொம்ப சாதாரண தீர்வாக இருக்கும், ரொம்ப எளிய தீர்வாக இருக்கும். அவ்வளவு பெரிய பிரச்சனையை அதுவே காலி பண்ணிடும். ஆனால் அதை நாம் தெரிந்து கொள்வதற்கு சில காலமாகும். அந்த காலத்தில் நாம் சற்று கஷ்டப்படுவோம் இல்லையா? ஒருவேளை அதுதான் கர்மாவாக கூட இருக்கலாம். மகா பெரியவா அற்புதங்கள் தொடரில் தன் பக்தர்களின் கஷ்டங்கள் பெரியதாக இருந்தாலும் சரி, சிறியதாக இருந்தாலும் சரி, கவலைகள் எவ்வளவு பெரியதாக சிக்கலானதாக இருந்தாலும் சரி, மகான் சரணாகதி, மகான் இடத்தில் சரணாகதி என்ற அந்த எளிய தீர்வு, அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் கொட்டி ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டோம்னாலே அந்த கவலை மறைஞ்சிடும். அந்த கவலை மறையிறதோ மறையலையோங்கிற எண்ணமே நம்மளை விட்டு மறைஞ்சிடும். மகான்கிட்ட கொடுத்துட்டேன், அவர் பார்த்து பாருங்கள் எல்லாத்தையும். அந்த மன தைரியம் அனைத்து பக்தர்களுக்கும் வருகிறது. அன்று மட்டுமல்ல, இன்று வரை அந்த பிருந்தாவனத்தின் முன் நாம் அமர்ந்து கொண்டு அப்படி மகானை தியானிக்கும் பொழுது, அவரிடத்தில் பிரார்த்திக்கும் பொழுது நாம் கவலைகள் குறைவதை நம்மால் நிச்சயமாக உணர முடிகிறதே. எவ்வளோ பெரிய விஷயம் அது. இதேபோல் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன் ஒரு தம்பதி வரா. அந்த தம்பதி வரும்பொழுது தங்களோடு ஒரு சின்ன பெண்ணையும் அழைச்சிட்டு வரா. அவர்கள் அப்படி கவலையோடு இருக்கிறார்கள், மிகவும் கவலையோடு வரிசையில் நிற்கிறார்கள். அந்த பெண்ணும் வரா. அந்த பெண்ணை பார்க்கும் பொழுதே ஏதோ ஒரு நோயால் அந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறாள் என்பது அனைவருக்குமே தெரிகிறது. அப்படி வரிசையில் அப்படி கண்ணீரோடும் கவலையோடும் மகானின் முன் நமஸ்காரம் செய்து அந்த பெண்ணையும் நமஸ்காரம் செய்வித்து மகானை பார்த்து, பெரியவா, இவ தான் என் பொண்ணு பெரியவா, ரொம்ப இழைச்சி போயிட்டா, குச்சி மாதிரி இருக்கா, என்ன ஆகாரம் சாப்பிட்டாலும் உடம்பு தேரவே மாட்டேங்கிறது, உடம்புல ஒட்டவே மாட்டேங்கிறது, நாளுக்கு நாள் இவ வீக் ஆகிண்டே வரான்னு வேற டாக்டர்லாம் சொல்கிறா. எதனால் இப்படி ஆயிண்டு வரா, என்ன கஷ்டம், எந்த காரணமும் தெரியலை, இவ எப்படி வாழப்போகிறா, இவளுக்கு நான் கல்யாணம் பண்ணுறதா வேணாமா, இவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையுமா, எதுவுமே தெரியலையே பெரியவா அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையிலேயே அழுது வேண்டுகிறார்கள். இது மற்றவர்களுக்கு ஒரு சாதாரண விஷயமாக இருந்தாலும் ஒரு பெற்றோருக்கு தன்னுடைய குழந்தை இப்படி ஒரு வீக்கான ஒரு நிலைமையில் இப்படி ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது, அதிலும் என்ன நோயினே தெரியாமல் தவிக்கும்பொழுது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். அதற்கு அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்திருப்பார்கள், எவ்வளவு பிரார்த்தனைகளை செய்திருப்பார்கள், எதுவுமே என் குழந்தைய சரி பண்ண மாட்டேங்கிறதேன்னு எவ்வளவு வருந்தி இருப்பார்கள். நேராக மகான்கிட்ட வந்தாச்சு, மகான்கிட்ட கொட்டிடுறா. மகான் அப்படியே பார்த்துட்டு, அப்படியா, சரி நான் சொல்கிறத செய்கிறியா அப்படின்னு கேட்டாராம். நிச்சயமாக செய்கிறேன் பெரியவா, சொல்லுங்க. ஏன்னா இவர்களின் சூழ்நிலை எப்படி, என்ன செய்தாலும் இந்த நோய் விலகும், என்ன செய்தாலும் இந்த கஷ்டம் விலகும் என்பது தானே. அப்போ மகான் சொல்வதை அப்படி செவிமடுத்து கேட்கிறார்கள் இவர்கள். நேராக கும்பகோணம் போ, அங்கே மகாமக குளத்தில் நீராடிட்டு அந்த குளத்துக்கு பக்கத்துலேயே அந்த 7 தேவிகளோட சந்நிதி இருக்கும். சப்த கன்னிமார்கள்னு கூட சொல்லுவோம் இல்லையா? அந்த 7 தேவிகளோட சந்நிதிக்கு போ, அங்கே போய் ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு அர்ச்சனையை பண்ணிக்கோ. சரியா, பண்ணிடுறியா? பண்ணுறேன் பெரியவா. அப்புறம் சரி, உங்கள் ஆற்றுக்கு நல்லபடியாக விவாகம் நடக்கணும் பெண்களுக்கு அப்படின்னா சுயம்பரா பார்வதி மந்திரம் மாதிரி ஒரு சில மந்திரங்கள் இருக்குது. என்ன பண்ணு, உங்கள் ஆற்று வாத்தியார் உங்கள் ஆற்றுக்கு வரவழைச்சுண்டு இவ பேரை சொல்லி இவளுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகணுமேன்னு வேண்டிண்டு அந்த மந்திரங்களை உங்கள் ஆற்றுலேயே ஜெபிக்க சொல்லு. சரியா? அப்படியே செய்கிறேன் பெரியவா. அடுத்து என்ன பண்ணுற, உங்கள் ஆற்று பக்கத்தில் இருக்கிற பிரபலமான நாட்டு வைத்தியர்கிட்ட போ, என்ன கஷ்டங்கிறத சொல்லு, அவர் நிச்சயமாக மருந்து லேகியம்லாம் செஞ்சு கொடுப்பார், அதை உட்கொண்டா உடம்பு சரியாக போயிடும். இந்த 3ஐயும் செய்யறியா அப்படின்னு மகான் சொன்னாராம். அப்படியே செய்கிறேன் பெரியவான்னு சொல்லிட்டு இவர்களும் பிரசாதம் வாங்கிட்டு வந்துடுறா. இது எப்படி இருக்குன்னா, இந்த மணி மந்திர ஔஷதம்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அதை ஏன் மணி மந்திர ஔஷதம்னு சொல்கிறோம்? இந்த சித்த மருத்துவ முறையில் நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு உதாரணம். சித்த மருத்துவ முறையில் இந்த தாது பொருட்கள், இந்த நவமணிகள் இதையெல்லாம் வச்சுண்டு மருந்தினை தயாரிப்பார்கள். ஆக இந்த மணி மந்திர ஔஷதத்தில் இந்த மணி என்பது இந்த நவமணிகளை குறிக்கிறது, நவரத்தினங்களை குறிக்கிறது. இதில் இந்த சித்த மருத்துவ முறையில் பல மருந்துகள் இந்த தாது பொருட்களை வைத்து தயாரிக்கப்படுற மருந்துகள். ஆக மணி அங்கே வந்துடுது. மந்திரம்னா என்னது? உடம்பு சரியாக வேண்டும் என்பதற்காக உச்சரிக்கப்படக்கூடிய வேத மந்திரங்கள்.
அதையும் ஒரு அந்தணரை வரவழைத்து சொல்லி சரி செய்து கொள்ளும்படி, நிவர்த்தி செய்து கொள்ளும்படி மகான் சொல்லிட்டார். அடுத்து மூன்றாவது நாட்டு வைத்தியரை பார்த்து அவர் செய்து கொடுக்கும் அந்த லேகியங்களை, மருந்துகளை உட்கொள்ள சொல்லியிருக்கார். மணி மந்திர ஔஷத முறையினைத்தான், இது ஒரு மிகப்பெரிய விஷயம், இது ஒரு சயின்ஸுன்னு இதை பற்றி படிக்கிறதுக்குன்னே நிறைய கோர்ஸ் எல்லாம் இருக்குது. அவ்வளவு எளிதாக தன் பக்தர்களுக்காக மகான் இதை சொல்லிட்டார். இவர்களும் மகான் என்ன சொன்னாலோ அதையெல்லாம் அப்படியே செய்து கும்பகோணம் போய் சப்தகன்னிமார்களுக்கு அபிஷேகமும் செய்து, அடுத்து அவர் சொன்ன அந்த சுயம்பரா பார்வதி மந்திரம் உட்பட எல்லா மந்திரங்களையும் ஜபிக்க செய்து, அடுத்து அவர் சொன்ன மருத்துவ முறையை கடைபிடித்து, இப்படி ஒரு ஓராண்டுக்கு மேலே ஆயிடுத்து. அதே குடும்பம் மறுபடியும் மகாபிரியவாளை தரிசிக்க வருகிறார்கள். ஆனால் அப்பா, அம்மா, பெண்ணோடு சேர்ந்து அந்த பெண்ணின் கணவரும் வருகிறார். இப்பொழுது அந்த பெண் முன்ன இருந்த மாதிரி இந்த குச்சி மாதிரி இருந்த குச்சி பெண் கிடையாது. மிகவும் ஆரோக்கியமாக உடல் நிலையை தேற்றிக்கொண்டு, அதேபோல் மனோதிடத்தையும் மேம்படுத்தி கொண்டு தன் வாழ்க்கை செழிப்பாக இருக்க போவதற்கான ஒரே காரணம் காஞ்சி மகாபிரியவர் மட்டும்தான் என்பதை உணர்ந்து கொண்டு வருகிறாள் அந்த பெண். தம்பதியாக அப்படி மகானுக்கு இவர்கள் நமஸ்காரம் செய்யும் பொழுது மகான் 2 கரங்களையும் அப்படி தூக்கி சேமமாக இருப்ப, நோக்கு ஒரு குறையும் வராதுன்னு அப்படி பிரசாதம் கொடுத்தார் என்றால் அதை ஆனந்த கண்ணீரோடு இவர்கள் வாங்கியிருப்பார்கள் என்பது சந்தேகமும் வேண்டுமா? தனக்கு கல்யாணம் ஆகுமான்னு நினச்சிட்டு இருந்த அந்த பெண் தன் மகள் நன்றாக வாழ்வாளா என்ற சந்தேகத்தோடு வந்த பெற்றோர், இவர்களின் கவலைகள் எல்லாம் இப்பொழுது மறைந்து போய் அப்படி ஆனந்தமாக தன் பெண்ணோடும் மாப்பிள்ளையோடும் வந்து அப்படி மகானை அவர்கள் தரிசித்தார்கள் என்றால் அது மகான் கருணை இல்லாமல் வேறென்ன? நமக்கு எந்த விதமான கவலையாக இருந்தாலும் சரி, அதற்கான தீர்வு மிகப்பெரியதாக இருந்தாலும் சரி, மிக எளியதாக இருந்தாலும் சரி, நமக்கு தெரிந்த ஒரே தீர்வு என்னது? மகா பெரியவாள்கிட்ட போய் சரணாகதி பண்ணுறது, நம் கஷ்டத்தை அவர் பாதத்தில் வைப்பது, அதை என்ன செய்ய வேண்டும் என்பது மகானுக்கு தெரியும் என்ற அந்த நம்பிக்கையும் மகான் நிச்சயமாக நம்மை காப்பார், அதற்கான காலம் வேண்டும் என்ற பொறுமையும் எந்த பக்தருக்கு உள்ளதோ, மகானின் கருணை, மகானின் அருள் என்றென்றும் அவருக்கு உள்ளது என்பதில் சந்தேகமே கிடையாது. சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே வாசேதாம் ஹிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்திமயம்.